நினைவுபடுத்தி பார்த்து கொள்ளுங்க. நம்முடைய நீலநக்க நாயனார் சிவபூசைக்குரிய அன்பர் மனைவியாரோடு பெருமானை பூசிக்கிறார். வழக்கமாக அது நடந்து கொண்டு இருந்தது. ஒரு நாள் ஒரு சிலந்தி அந்த திருமேனி மேலே விழுந்துருச்சு. இவர் பூசையை முடித்து கொண்டு பெருமானை கண்டு அஞ்செழுத்து சொல்லி கொண்டு அப்படியே பார்த்து கொண்டு நிற்கிறார். அப்படி இருந்தவருக்கு இந்த சிலந்தி போய் விழுந்த உடனே பக்கத்தில் இருந்த மனைவியார் வேகமாக பதறிக்கொண்டு, ஒரு குழந்தை மேலே சிலந்தி விழுந்தா தாய்க்கு என்ன பதற்றம் ஏற்படுமோ அதுபோல பதறிக்கொண்டு போய் வாய் வைத்து அப்படின்னு ஊதி அந்த சிலந்தியை அப்புறப்படுத்துகிறாங்க. இதை பார்த்து கொண்டிருந்த நாயனாருக்கு வாயினுடைய எச்சில் போய் சிவலிங்கத்தின் மீது படுகிறது. நீ என் மனைவியா? நீ என் மனைவி இல்லை, இன்றோடு உனக்கும் எனக்கும் தொடர்பு முடிந்து விட்டது, நீ வீட்டுக்கு வராத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். இரவு போகிறார், உறங்குகிறார். அம்மா கோயிலே இருக்கிறாங்க. நீலநக்க நாயனாருடைய மனைவியார் கோயிலே இருக்கிறாங்க. அவர் வீட்டுக்கு போயிட்டார். போய் தன் கடமைகள்லாம் முடித்து விட்டு உறங்குகிறார். உறங்கும்போது கனவிலே பெருமான் காட்சி கொடுக்கிறார். என்னன்னு? உன்னுடைய மனைவியின் எச்சில் பட்ட இடத்தை தவிர மற்ற இடங்கள்லாம் பார், அந்த சிலந்தியின் கொப்பளத்தை பார் என்று நீலநக்க நாயனாருக்கு இறைவன் காட்சி கொடுக்கிறார். அப்போ என்ன தெரிகிறது? நாயனாருடைய அறிவுக்குள்ள அவர் இறைவனை பூசிக்கக்கூடிய உயர்ந்த அறிவு பெற்றவர், ஞானமுடையவர். இருப்பினும் அந்த இடத்துக்கு அந்த அம்மையாருடைய அன்பையும் உலகத்துக்கு காட்டணும். அதனால் அவங்கள சிலந்தி விழச் செய்து வாயில் அவங்க ஊதிய பிறகு பெருமான் போய் தன் திருமேனியை காட்டார். இங்கே பார், எனக்கு அந்த எச்சில் பட்ட இடத்தை தவிர கொப்பளம் இருப்பதை பார் என்று கணவனாருக்கு சொன்னார். அங்கே நீலநக்க நாயனுக்கு அறிவுறுத்தினார் இல்லைங்களா? என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா. நமச்சிவாய ஓம் நமச்சிவாய.